ஏன் பனைமரம் கருகுகிறது, இதை பார்க்கறத போலீஸ் வேலையாம்மா? போலீஸ்காரர் வேலை என்னன்னாவது புரிஞ்சுக்கங்கம்மா. ஏமா கொடுமை பண்றீங்க? பனைமரம் சரியில்லை. இதுல இந்த பை கொண்டு போனமே, நாங்கள் வெக்கம் மானத்தை விட்டு பை கொண்டு போகிறோம். என்ன பை கொண்டு போறதுக்கு என்ன வெக்கமானம்? நாங்களாம் அந்த பை அப்படித்தானே சார் தூக்கிட்டு போனோம். சமீபத்தில் தானே இந்த பிளாஸ்டிக் வந்தது. அரசாங்கம் பிளாஸ்டிக்கை ஒழிக்க சொன்னது. உருப்படியா சொன்ன ஒரே திட்டம் அதுதான். அதுக்கு நம்ம எந்த அளவு ஒத்து வந்திருக்கிறோம் நீங்க சொல்லுங்க. முன்னாடி இருக்கிற ஆன்மீக கதைகள், யார் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று பார்த்து மக்கள் ஓட்டு போடுகிறார்கள். எந்த காலத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு அவன் எவனுக்கு போடுறானோ அவனுக்கு தான் போடுறான். சார் ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐஸ்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு. அங்க 15 சதுர கிலோமீட்டருக்கு இருந்த பனிப்பாறை உருகி போனது. இந்த உருகி போன பனிப்பாறையில் இப்போ ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒரு நினைவு சின்னம் வைக்க போறாங்க. அந்த நினைவு சின்னத்தில் என்ன எழுதியிருக்கான் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும், என்ன செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதை செய்தோமா என்பது உனக்கு மட்டுமே தெரியும். நீ என்றால் கரைந்து போய்விட்டாய். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, CFC என்கிற பசுமை குடில் வாயு பெருகி இருக்கிறது. எங்கிருந்து வருது? உங்க ஃப்ரிட்ஜில் இருந்து, உங்க ஏசி மெஷின்ல இருந்து. அதனால் தயவு செய்து இதை முதல்ல யோசிங்க. இன்னும் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்ன்ற ஒரு அருமையான அறிஞர், அவர் இயற்கையை நேசித்தவர். அவர் ஒரு கவிதை எழுதினார். ஒவ்வொரு மீனுக்குள்ளும் கொஞ்சம் கடல் இருக்கும், ஒவ்வொரு விலங்குக்குள்ளும் கொஞ்சம் காடு உறங்கி கொண்டிருக்கும். நமக்குள் மட்டும்தான் இயற்கையை பற்றிய சிந்தனை இல்லாமல் போனது. நாம் இயற்கையோடு வாழ்ந்திருந்தால் பூமி இவ்வளவு அழிந்திருக்காது. நான் இயற்கையை நேசித்தால், என் வீட்டை போல் சமூகத்தை நேசித்தால் உலகம் சரியாக இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இன்னொருவர் கையை நீட்டும் போது மற்ற விரல்கள் உங்களை காட்டுகிறது இல்லையா? அது போலத்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி